அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் சொல்லிய விஷயத்தை அப்படியே பின்பற்றிய ஆந்திர அரசாங்கம் இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருந்தாலும் எதனால சீமான் ரொம்பவே தனித்துவமாக தெரிகிறாரு அப்படின்னா, அவருக்கு இருக்கக்கூடிய இயற்கை மேல இருக்கக்கூடிய பற்றும், அதற்கு அடுத்தபடியாக மக்களை எப்படி மேம்படுத்தணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு தன்னிச்சையாக ஒரு மாநிலத்துடைய வருவாயை ஏற்ற முடியும் அப்படின்ற காரணத்தினால தான் சீமான் அவர்கள் ஒரு இன்டெலெக்சுவலான பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு பெயரை இளைஞர்கள் மத்தியில் எடுத்திருக்காரு. பெரும்பாலான இளைஞர்கள் சீமானை பின்பற்றுவதற்கு முதல் முக்கிய காரணமே அவர் சொல்லக்கூடிய இந்த இயற்கை விவசாயத்தில் ஆரம்பிச்சு இயற்கையை எப்படி எப்படிலாம் காக்கலாம், ஒரு மரங்களுக்கு மாநாடு, தண்ணீருக்கு மாநாடு, மலைகளுக்கு மாநாடு அப்படின்னு முழுக்க ஒரு இயற்கை பிரியராக இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே சீமானவர்களை அதிகப்படியான இளைஞர்கள் விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மேல உள்ள பற்றின் காரணமாகவும் தமிழை எந்தெந்த மாதிரியாக பயன்படுத்தலாம், எப்படி ஆங்கிலமே கலக்காம தமிழ் பேசலாம் அப்படின்னு தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்றின் காரணமாகவே சீமான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இளைஞர்கள் படையை சேர்த்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தனித்துவமான அரசியல்வாதியாக இருக்கிற ஒரு காரணத்தினாலதான் வாக்கு சரிவு ஏற்பட்ட பிறகு கூட இன்னமும் இளைஞர்கள் சீமானை அதிகமாக நம்புறாங்க. சீமான் மட்டும் முதல்வர் ஆனாரு அப்படின்னா ஒரு மாநிலத்துடைய வருவாயை தன்னிச்சையாகவே ஏற்ற முடியும் அப்படின்னும், தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தி எந்த ஒரு வெளிநாடுகளுக்கும் நம்மளுடைய மக்களை வேலைக்கு அனுப்பாம நம்ம ஊர்லயே இருக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இளைஞர்கள் இப்பவும் சீமானை பெரிதளவில் நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் சீமானுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஒரு முக்கியமான காரணத்தினாலதான் சீமானவர்கள் சொல்லிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வகையில் தற்போது ஆந்திர அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எப்படி மின்சாரத்தை அதிகப்படியாக உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நெடுஞ்சாலை முழுக்க நடுவில் சோலார் போர்டை வைப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். இதெல்லாம் சாத்தியமாங்க, சீமான் சொல்றதெல்லாம் நடக்குமாங்க இப்படி கேட்ட பலருமே ஆச்சரியப்படுற மாதிரி தற்போது சீமான் அவர்கள் சொல்லிய விஷயத்தை அப்படியே ஆந்திர அரசாங்கம் பின்பற்றி அவங்க புதிதாக போடக்கூடிய எல்லா நெடுஞ்சாலைகள் நடுவுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலார் போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா தற்போது வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சாத்தியப்படுத்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன பலருமே பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்ல பிறந்ததுனாலேயே இந்த ஒரு மனுஷனை நம்ம மதிக்காம இருக்குமோ அப்படின்ற ஒரு பெரிய குற்ற உணர்வு தற்போது அனைவருக்குமே எழுந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம மாடு மேய்க்கணும், இயற்கையை மேம்படுத்தணும் அப்படின்னு சீமான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நடைமுறைப்படுத்தப்படுதே தவிர இன்னமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீமான ஒரு ஜோக்கராகவே அனைவரும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இனி வரும் காலங்கள்லயாவது சீமானவர்களை மக்கள் புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.